உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அண்ணே, எனக்கு இவரு வேண்டாம். இவர் பாட்டுக்கு என்ன வேணாலும் தப்பு பண்ணுவாரு. அது ஒரு பிரச்சனை ஆகும் போது உடனே என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டா நான் மன்னிக்கணுமா? ரத்னா, அப்படி நான் மன்னிச்சா அந்த தப்ப நானே அங்கீகரிக்கிற மாதிரி ஆயிடும்னு. தப்பு செஞ்சா தண்டனை கிடைக்குங்கிற பயம் இருந்தாதான் அடுத்த தப்பு நடக்காம இருக்கும். செஞ்ச தப்புக்கு இவரு தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும்னு எனக்கு வேற எதுவும் வேண்டாம். இவர்கிட்ட இருந்து எனக்கு டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துரு, அது போதும். சபாஷ்ல, நான் என்ன நினைச்சனோ அதே தான் நீ முடிவா சொல்லியிருக்க. என்ன பண்ணாலும் பொண்டாட்டி மன்னிச்சிருவான்னு இவனுக்கு நினைக்கிறதுனாலதான் தப்பு மேல தப்பு பண்ணுதானுவ. இனி தப்பு பண்ணா தண்டனை கிடைக்கும்னு ஒவ்வொரு பொண்டாட்டியும் சொல்லணும். அப்பாதான் இவனுங்க திருந்துவானுவ. இது போதும்ல. இலே, அவன் மேல என்ன கம்ப்ளைண்ட் வேணா எழுதி கொடு, மத்தத நான் பாத்துக்கிட்டோம்ல. சபாஷ்ல சபாஷ்ல. என்னங்க அத்தை? செத்து பொழைச்சவன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நீ நெசமாவே செத்து தாண்டி பொழைச்சு வந்திருக்க. மகராசி, இனிமே நீ நல்லா இருப்ப, நல்லா இருக்கணும். எல்லா கண்ணும் கழியட்டும். கனி, சூட தேத்து. அத்த ஒரு நிமிஷம். என்னல? கட்ட கொடு, என் தங்கச்சிக்கு நான் சுத்துட்டேன். எப்போ போலீஸ் ஸ்டேஷன்ல இவன் வேண்டாம், என் அண்ணன் தான் முக்கியம், இவன் கிட்ட இருந்து எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துடுங்க அப்படின்னு சொன்னாலோ அப்பவே என் தங்கச்சி உயர்ந்துட்டாத்த. ஏற்கனவே எஸ்ஐக்கு வீட்டுக்கு வந்ததுக்கு ஊர்க்காரவனுங்க முன்னாடி என்ன பேசுதானுவோ பின்னாடி என்ன பேசுதானு எனக்கு தெரியும். இப்ப ரத்னா வந்துட்டா அவனுக்கு என்னென்ன பேச போறானுங்க ஒன்னு தெரியும். ஆனா அதை பத்தில எனக்கு கவலை கிடையாது. நீ குடத்த, நீ குடுங்கலாம். இந்த ஏம்ல, இந்த அண்ணன் இருக்கிற நம்பிக்கையினால் தானே இப்படி ஒரு முடிவெடுத்து இங்க வந்திருக்க. அந்த நம்பிக்கையை நான் கண்டிப்பா நிறைவேற்றுவோம்ல. நம்பிக்கையோட கால் எடுத்து உள்ள வச்சுப்போ. அந்த நம்பிக்கையோட வலது கால் எடுத்து வச்சு உள்ள போ. என்ன யோசிக்க? இலே, இது உன் வீடு. என்ன செய்யணும்னு ஆசைப்படுத்தியோ அதை நீ தாராளமா செய்யலாம். எப்படி வாழணும்னு ஆசைப்படுத்தியோ அப்படி வாழலாம். அதுக்கு இந்த அண்ணன் துணை நிப்பம்ல. தைரியமா வலது கால் எடுத்து வச்சு உள்ள போ. வாட்டி, உள்ள வா. என்னடி யோசிக்க? வா, வாட்டி.
நீ சமூகத்தோட தங்கச்சி தான். உள்ள வா பார்த்தா வா. அக்கா எல்லார் வயித்துலயும் புளிய கரிச்சிட்டடி. இதுக்கு மேல அழ வேண்டாம். இது உனக்கு மறு சென்மம். இனிமே எந்த குறையும் இல்லட்டி. நீ நல்லா இருப்ப. அம்மா, இப்பதான் அவ நல்லபடியா பொழைச்சு வந்திருக்கா. ரொம்ப நேரம்லாம் அவளால நிக்க முடியாது. உள்ள கூட்டிட்டு போமா. வாட்டி வா. அத்தை, அம்மா, மதனி, பாத்தியா? உன் வாக்குதான் உன் புள்ளைய காப்பாத்திருக்கு. உன் பொண்ணு முழுசா வந்து சேர்ந்துட்டா. இனி யாருக்கும் எந்த கவலையும் இல்ல. நீதான் மதனி இவளுக்கு துணையா இருக்கணும். வாட்டி. சம்முவா, நான் உன்கிட்ட ஒன்னு பேசணும். என்ன பேசுனா? ரத்னா விஷயத்துல நீ செஞ்சது தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். நம்ம புள்ள நமக்கு உசுரோட வேணும். அதனால அவ இங்க இருக்கிறது தான் சரி. ஆனா என்னத்தா, என்ன சொல்ல வர? ஏன் வண்டி ஒரு மாதிரி இழுக்கு? நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கே புரியும். எசக்கி விஷயம் என்ன ரத்னா மாதிரியா? என் வீட்டுக்காரரை தவிர எல்லாருமே அவளுக்கு ஆதரவா தானே இருக்கும். ஒருத்தராவது அவளை விட்டு கொடுத்துருப்போமா? அதுக்காக எலே, எசக்கிய நான் பாத்துக்கிடுதல்ல, அவளை என் கூட அனுப்பி வை. எதுக்கு? இல்ல எதுக்குன்னு கேக்க. இருப்பா, ஏதோ கசாப்பு கடைக்கு ஆடை கூட்டு போற மாதிரி கூட்டு போறேன்னு சொல்லுது. நம்ம புள்ள என்ன ஆடா? அங்க கூட்டு போய் அவளை வெட்டுறதுக்கா? ஏன் போன வாட்டி சீம தண்ணி ஊத்தி உங்க வீட்டுக்காரர் கொளுத்தாம விட்டாரு. இந்த வாட்டி கூட்டு போய் மொத்தமா பணமாக்கி கூட்டு வரணும்னு பாக்குதியா? அதுதான் கேக்குதியா? என்னல இப்படி பேசுத? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.